ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குருணை ரைஸில் பிரியாணி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. அது போட்டதுக்கப்புறமா பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வெங்காயத்தை போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி குழையாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. தக்காளி வெந்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா சிக்கனை கரம் மசாலா, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் நான் ஊற வச்சுருந்தேன். இப்போது சிக்கனை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவில் சிக்கன் வெந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் போட்டு நான் நல்லா வதக்கியிருந்தேன். மிளகாத்தூள் நெடி போனதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா 4 அழகு அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணி ஊற்றிருந்தேன். 8 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு லெமனை கொட்டை இல்லாமல் ஜூஸ் எடுத்து அதில் ஊற்றியிருந்தேன். ஊற்றிட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா அரிசியை போடணும். அரிசியை ஒரே இடத்துல போடாமல் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி நீங்கள் சுற்றி சுற்றி போடுங்க அரிசியை. அரிசி போட்டு நல்லா 2 கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வெயிட் வச்சு தட்டு போட்டு மூடிடுங்க. அது ஒரு 10 மினிட்ஸ் மூடிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் விட்டிங்கன்னா குருணை ரைஸ் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.